கடலூர் மஞ்சுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் கடலூர் ஆல்பேட்டை பகுதியில் சுமதி என்பவரும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து கடந்த 8 ஆண்டுகளாக தீபாவளி ஃபன் மற்றும் 7 சீட்டு நடத்தி வருவதாகவும், இந்த ஆண்டு 7 சீட்டு மற்றும் தீபாவளி ஃபன் நடத்தி அந்த தொகையை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும், கடந்த ஜனவரி மாதம் முதல் சுமதி மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் தலைமறைவாகிவிட்டதாகவும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தாங்கள் கட்டிய பணத்தை மீட்டுத் தரக் கோரியும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்தனர். ஏன்னா ஆட்டி விட்ற அவரண்டா மூவில் குத்தாவனா எடுத்து தெரியல. முட்டாச்சு சீட்டு போட முட்டாச்சு பின்னால் போய் நின்று என்ன பிரயோஜனம்? என் பேர் ராஜேஸ்வரிமா. நான் கடலூர்ல செம்மண்டலத்தில் இருக்கேன். இந்த சுமதி இருக்காங்க மஞ்சக்குப்பத்தில், சுமதி, சந்தியா, சுகனு, செல்வம், அவங்க மருமகன் செல்வ கணபதி, எல்லாரும் சீட்டு போட்டோம், ஃபண்டு கொடுத்தோம், ஃபண்டு கட்டினாங்க. எல்லா பணமும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க. தயவு செய்து எங்க பணத்துங்களை கொஞ்சம் திருப்பி, நான் மட்டும் கிடையாது, எத்தனையோ லேடிஸ் நிக்கிறாங்க. ஆனா நான் அறியாங்கப்பா சீதாலட்சுமி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. என்னை பணம் கொடுக்குறான், டிசம்பர் மாதம் சீட்டு ஏழை எடுத்துது, பணம் தரேன்னு 5 லட்சம் பணம் என்னை ஏமாத்தி, என் பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா. நான் எல்லார்கிட்டையும் மாட்டி நான் அவசரப்பட்டு முடிச்சுன்னு இருக்கிறேன். என் மன வேதனையா இருக்குது எனக்கு. என்னை இப்படிலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு சந்தியா, செல்வம், அந்த சுமதி, நான் எல்லாம் கூட்ட குடும்பமா சேர்ந்து என் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டாங்க. இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டுமே அவங்க தருவாங்கன்னு நம்பிக்கை மேல இருந்தோம். ஆனா அவங்க நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு நாங்க நடுத்தருவில் நிக்கிறோம். நாங்க இன்னைக்கு